ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மாரன் டயானா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக் கிரேவி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். சோம்பு, கசகசா, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டை எடுத்துருக்கோம், 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, 3 தக்காளி, 2 பல்லாரி, 2 கிரீன் சில்லி. காரத்துக்கு தேவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கீறி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசால் வந்து நல்லா உள்ளே இறங்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனியனும் இந்த மாதிரி அடித்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நட்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கசகசா, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. லைட்டாக அதை கிண்டிக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ஈவனாக. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க நல்லா. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அது வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரத்துக்கு தேவை 2 கிரீன் சில்லி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா இதை கிண்டி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம முட்டையை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து முட்டை குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க நல்லா அந்த மசாலா எல்லாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லாவே கொதிக்குது. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கட்டியாக வரும்போது நாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ நல்லாவே கொதிச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை லைட்டாக அப்படி மேட்டாப்பில் தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒயிட் ரைஸோட சப்பாத்திக்கு அந்த மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் ரைஸோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸோட கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சு இப்போ நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கிரேவி வச்சு அதோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும்
கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். டாடா பாய்.